வணக்கம் உறவுகள் நண்பர்கள் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் சுகபலத்தோடு இருக்க பரத்தில் இருக்கிற தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டியபடியால் இன்றைய நாளில் நான் சுகபலத்தோடு இருக்கிறேன். அதே போல் நாளைய நாளையும் தேவன் நல்லபடியாக காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே வருவோம். இன்றைக்கு திங்கட்கிழமை 26ஆம் தேதி ஜனவரி மாதம். 25 முடிஞ்சு அதுக்கிடையில் 26 வந்து 26 ஜனவரி மாதம் முடிய போதுன்ற கொஞ்சம் ஆச்சரியமாக கிடக்குது. நாட்கள் வலி சீக்கிரமாக ஓடிக்கொண்டிருக்குது. அது அப்படியே கடந்து போகட்டும். இன்றைக்கு அதே போல் எங்களுடைய தாய் நாட்டுக்கு அருகான நாடு தொப்புள் கொடி நாடு இந்தியாவினுடைய குடியரசு தினம் என்று சொல்லி அதை காலையிலேயே பார்த்துட்டு அதுக்காக ஜெபிச்சு போட்டு அதை குறித்து பார்க்கல எங்களுடைய அருமையான சகோதரர் ஜேக்கப் கொசி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்களாக இருக்கட்டும் சரி, அவருடைய தேவனுடைய செய்திகளாக இருக்கட்டும் சரி, அவர் மிக ஒரு ஒரு என்ன சொல்வது வல்லமையானால் அருமையானால். அவர் வந்து அமெரிக்காவில் வந்து அவர் அமெரிக்க குடியரசு உரிமையை பெற்றுக்கொண்ட ஒருவர். அங்கிருந்து தேவனுடைய ஊழியத்துக்காக சென்னையில் ஆவடி என்ற இடத்துக்கு வந்திருந்து ஊழியத்தை செய்து இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது ஒரு நல்ல விடயம். அதால் தான் இன்றைய காலையிலேயே அந்த இந்திய ஆசீர்வாதத்துக்காக நான் இரவு முழுக்க யூடியூப்பில் தேடி பார்க்கும் பொழுது அவருடைய செய்தி இந்தியா தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன செய்தியை இன்றைக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் வைத்திருப்பேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறீர்கள். ஆண்டவற்ற ஊழியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், பார்த்திருப்பீர்கள். அதே போல் பாஸ்டர் ஜேக்கப் கொசிக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். அவர் இன்னும் நிறைய தன்னுடைய ஊழியங்களை இன்னும் பெருக பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு ரொம்ப இதயத்துக்கு பிடித்த ஒரு மனிதர். அதற்காக மற்றவர்களை பிடிக்கவில்லையா அண்ணாண்டு கேட்காதீர்கள். ஊழியம் செய்கிற எல்லாரையுமே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய பரந்த விருப்பம். அதை தேவன் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த குடியரசு தினத்தை இந்தியாவை நினைக்கும் பொழுது எனக்கு இந்தியாவில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எதானே 2004ஆம் ஆண்டு நான் 2004 3ஆம் மாத கடைசியில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய தேவை. ஸ்ரீலங்கா வந்தே ஆகணும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ நான் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ்களை எல்லாம் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ் வழியே நான் ஸ்ரீலங்கா செல்ல போகிறேன் என்று சொல்லி கொடுத்திருந்தால் அதில் வந்து நிறைய சட்டங்களுக்கு காரியங்கள் நடக்க டைம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அப்போ நானும் பார்த்தேன் 3ஆம் மாதம் கொடுத்தனா 4ஆம் மாதம் ஆகியும் எனக்கு அந்த ஸ்ரீலங்காவுக்கு வாரதுக்கு இந்தியாவிலேருந்து எக்ஸிட்ன்றது கிடைக்கவில்லை. அப்போ நான் என்ன செய்தேன், என்ன அனலைஸ் பண்ணி பார்த்தேன், என்ன செய்வது, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குது என்று சொல்லும் பொழுது என்னோட மாமியும் இருந்தவா. அப்போ பாபு அண்ணாவும் அங்கே இந்தியாவில் இருக்கிறார், திருச்சியில் என்னோட. அப்போ டக்குன்னு பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது, போயே ஆகணும், என்ன செய்கிறது என்று சொன்னால் டக்குன்னு மண்டையில் ஏற்றியாச்சு ஒரு விஷயத்தை. உடனே ராமேஸ்வரம் வந்து திருச்சியிலேருந்து ராமேஸ்வரத்தில் உடனே போட் ஒன்று ஆயத்தப்படுத்தி உடனே சொன்னேன் ஸ்ரீலங்கா போகணும்னு சொல்லி. அப்போ அவர்கள் சொன்னார்கள், போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்களான்னு கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், நான் ஓகே, நான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் தைரியமாக இருக்கிறேன், போயே தான் நான் போகணும் மட்டும் சொன்னோன்னே சரி என்று சொல்லி, இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்தியா இலங்கை எல்லாம் சமாதானமாக போயிட்டு எங்களை இந்த அரசாங்கமும் எங்களை ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த விடயத்தை நான் நினைவாக பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ சரியான்னு சொல்லி எல்லாம் கதைச்சி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டேட்டுகள் திகதிகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணோன்னே மாமியை கூட்டி கொண்டு என்ன 2 பேரோட வந்து போட்டில் வந்து வர்றதுக்கு வந்தால் அந்தண்டு போக முடியான்னு சொல்லிட்டாங்க. போக முடியான்னு சொன்னால் ராமேஸ்வரம் வந்து ஒரு கெந்தக பூமி, வெயில், கெந்தக அவ்வளவு வெயில். அங்கால கடல், இங்கால என்ன சொல்கிறது, அவ்வளவு வெயில் காலத்தில் இருக்கல. அப்போ என்ன செய்கிறது, ஒரு நாள்னு பார்த்தா 2 நாள் தங்க வண்டியாக போயிட்டு ராமேஸ்வரத்தில். அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான டைமாக கூட எனக்கு இருந்தது. நல்ல ஒரு வாடி வீடு, கடலில் பிடிச்ச உடன் மீன் எல்லாம் பொரித்து சாப்பாடுகள் எல்லாம் தந்து மாமியும் என்னோட கூட இருந்தால். அப்போ எல்லாத்தையும் செய்து போட்டு அடுத்த நாள் வெளிக்கிட்டு பயங்கர தடையலுக்குள்ள கடல் தாண்டி இலங்கை வந்துட்டேன். இலங்கை வந்தால் அப்போ அக்கா வீட்டை தான் எங்களோட அம்மா அப்பா எல்லாம் இருக்கணும். எங்களோட மூத்த அக்கா வீட்டை தான் அப்பா அம்மா எல்லாம் இருக்கணும். அப்போ நான் என்ன செய்தேன், வந்து இடத்தின் அடையாளத்தை வச்சு வந்து இறங்கிட்டேன். அடையாளம் தெரியும் தானே ஊரில் இருந்தவங்களுக்கு. வந்து இறங்கினா
எங்கட அக்கா தான் வந்தா முன்னுக்கு. அவ விறைச்சே போயிட்டா என்ன பார்த்துட்டு. கனகாலத்துக்கு பிறகு பார்த்தது அப்பா, அம்மா கதை பேச்சே இல்ல. அமைதியா ஆயிட்டினம். அப்ப வந்துட்டியான்னு கேட்க, அதுக்கு பிறகு மாமியும் வந்து பேந்து எல்லாம் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது? அது ஒரு இந்த 2004 ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. அது பெரிய ஒரு நல்ல சந்தோஷம். நான் இந்த நிகழ்வ பகிர்ந்து கொள்றேன். ஏன் இத இன்னைக்கு பகிர்ந்தேன் தெரியுமா? சிலர் வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, சிரிப்பா கிடக்கு. சிலர் வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அ அ இவருக்கு பயம் இருக்கா? பயம் இல்லையா? அப்படி இப்படி எல்லாம் இங்க வாங்க ஐயா. இங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இங்க நான் பயப்படுறது சட்டத்துக்கு தான். சரியா? நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன் கேளுங்கோ. நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை அ இங்க மழை. அப்ப ஆராதனைக்கு போகையில, இப்ப ஜிம்முக்கு வந்துட்டு வெளிய போவோம்ன்ட்டு போனா, என்னோட ஓபிரோல வேலை செய்த பழைய ஃப்ரெண்டு ஃப்ரெஞ்சுக்காரன். நான் புரியக்கூடிய ஃப்ரெஞ்சுக்காரன். அவன் இப்ப வந்து நான் வேலை செய்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு குசினிக்குள்ள வேலை செய்றான். அப்ப அவன் வந்தான். வந்துட்டு, "ஜோர்ஜ் எப்படி இருக்கிறான்னு?" கேட்டா, அப்ப அவன் சாப்பிட வந்தவன் இங்க புஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தான். சீன ரெஸ்டாரண்ட்டுக்கு. கண்டுட்டு கதைச்சு போட்டு ஒரு மனிதன் தேவையில்லாத விடயத்த சொல்லி அனுப்பியிருக்கான் அவன்ட்ட. இன்னும் ஆரண்டு தெரியுமா? ஆரண்டு கேளுன்ட்டு. அவனுக்கு சொன்னேன். அவனுக்கு வந்து தவறா நினைக்காதங்க யாரும். அவன் ஒரு பொம்பள பித்து புடிச்சவன். நான் நேரா சொன்னேன் நான். ஏன் எனக்கு கோவம் வந்ததுன்னு சொன்னா, சிரிச்சு கொண்டு தானே ஏன் கோவம் வந்ததுன்னு சொன்னா, நாங்கள் வேண்டாமென்று ஒதுங்கி போகேக்குள்ள, அவர் வந்து சொல்லிவிட்ட கதைய கேட்டா, உண்மையிலேயே சரியான கோவம் வரும். ஆனா தேவன் என்ன மன்னிக்கணும். யூடியூப்ல வந்து நான் என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில இத பதிவு செய்றதுக்கு. ஏனென்று கேட்டா, வெளிநாடண்டா போல மற்ற மனிதர்கள வந்து நீங்கள் காயப்படுத்தி கதைக்கிற பழக்கத்த நிப்பாட்டுங்க. அவர் சொல்லி விட்டுருக்கிறாரு என்னட்ட, நான் ஆரண்டு தெரியுமா போய் கேளுன்ட்டு. நான் சொன்னேன், அவருக்கு மண்டையில மயிரும் இல்ல, கொண்டையில பூவும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு நடக்க சொல்லணும்னா அவனுக்கு விளங்கிட்டு. அவனும் நானும் ஒரு இடத்துல வேலை செய்தனா, நான் வேலை செய்த அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் ஒரு ரெக்கார்ட். அங்க ஒரு பதிவு பண்ணப்பட்ட ஒரு ஆள். அந்த போரான வேலை நான் பொய் சொல்லவில்லை. 2 கத்தி பிடிச்சு வேலை செய்யக்கூடிய கெட்டித்தனம் எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தா நான் செய்திருக்கிறேன். நான் ஒரு நேர்மையான ஆள், உண்மையான ஆள். என்னுடைய சில விடயத்த நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். அவர் வந்து மழை தூறிக்கொண்டிருக்குது. அவன் வந்து கதைக்கும் பொழுது, அ அதுகள குறிச்சு கேட்க நான் சொன்னோன்னே, அவன் உடனே சொன்னான், "நீ சொன்னது சரியான விஷயம்." பிரெஞ்சுக்காரரா, "நீ சொன்னது சரியான விஷயம்." நான் சொன்னேன், "நீ இதுகள விடு. நான் உனக்கு நேரா சொல்லிட்டு போறேன்னுட்டு" சொல்லி போட்டு இப்ப வந்து அவன் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுல தான் வந்தவன். மழை தூறிக்கொண்டிருந்தாலும் அவனுக்கு இங்க கார் லைசென்ஸ வந்து எங்களோட ஓபிரோல வேலை செய்யக்குள்ள அ அத பறிச்சு போட்டாங்க லைசென்ஸ். அவன் அல்கோல் பாய்ச்சிருந்தால பறிச்சு போட்டாங்க. அவன் மோட்டார் சைக்கிள்ல வந்தவன். வந்தப்ப இந்த விஷயத்த கதைச்சோனே எனக்கு வந்து உண்மையிலேயே இதுகள குறிச்சு நான் என்ன சொல்றதுன்றே தெரியாத ஒரு விடயத்திலே தான் இந்த இடத்த விட்டு கடந்து சென்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், வன்னி வளர்த்துலிய யூடியூப்ல வந்து நான் என்னுடைய எல்லா விடயங்களையும் பகிர்ந்து கொண்டு போவேன். நீங்கள் இப்பொழுது நலமானதை எடுத்துக்கொண்டு, நலமற்றதை விட்டுவிடுங்கள். சரிதானே? இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னென்று கேட்டால், எங்களுடைய தாய்நாடான இலங்கை மிகவும் ஒரு முன்னேற்ற பாதையில் டெவலப் ஆகிக் கொண்டு போய்க் கொண்டிருக்குது. அதேபோல ரஷ்யா நாடு உதவி செய்திருக்கிறது. இந்தியா நாடு உதவி செய்திருக்கிறது. மேற்கே நாடுகள், கணக்க நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மிகவும் நெருப்பாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் போகக்கூடிய சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. ஆனாலும் கூட இந்த நேரத்தில நான் இவ்வளவு நேரம் சிரிச்சு கதைச்சேன். இப்போ ஒரு சீரியஸான விஷயத்துக்குள்ள வருகிறேன். நீங்கள் நேஷனாலிட்டிக்கு போவது மிக மிக நல்லது. ரிபூஜியில் இருக்கிறது மிக மிக நல்லது. ஆனால் இமிக்ரன்ட்கள் கடந்து வருவதை குறித்து சற்று யோசியுங்கள். எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருக்கிற எங்களுடைய அன்பு உறவுகள், தமிழ் சொந்தங்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் இதுகளையெல்லாம் அனலைஸ் பண்ணி கதைச்ச போது அவர்கள் சொன்னார்கள், 1½ வருடங்கள் செல்லுமாம் நாங்கள் வந்து இமிக்ரனுக்கு மாறுவதற்கு. ஆனால் உடனடியா போக வேணுமென்றதுக்கு கூட 6 மாதம் எடுக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்ய முதல்ல வடிவாக யோசியுங்கள். நான் நேஷனாலிட்டிக்காக மிக பாரப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட என்னுடைய நண்பர்களோட கேட்டார்கள், "ஏன்டா நேஷனாலிட்டி கிடைக்கல?" நான் சொன்னேன், "இங்கு வந்து இலகுவா எடுக்க முடியாதுடா. 85ல இருந்து 2000த்துக்குள்ள வந்தவர்களுடைய காலப்பகுதிகள் வேறு. அவர்களும் வந்து பல கஷ்டங்கள், நெருக்கங்கள சந்தித்திருந்தாலும் கூட, அந்த நேரங்களில் நேஷனாலிட்டி எல்லாம் இலகுவாக இந்த நாடு குடுத்துக் கொண்டிருந்தது பிரான்ஸ் அரசாங்கம். இப்பொழுது வந்து சரியான இறுக்கம். அங்க வந்து படிப்புகள் டெல்தா, டெல்த் பே, அதை விட வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸுகள், அ குற்றம் இருக்கா? குற்றம் இல்லையா? கேள்வி பதில்கள் எல்லாம் பெரிசாக்கி விட்டார்கள். இப்போ ஒரு என்ன மாரியான ஒரு சட்டம் வருது என்று கேட்டால், படிவங்கள் கூட நாங்கள் அவர்களுக்கு முன்னுக்கு நிரப்ப வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் வந்து எப்பொழுதும் உங்களுடைய உங்களுடைய விசாக்கள்,
உங்களுடைய லைசென்ஸுகள், உங்களுடைய பேங்குகள், மற்றது உங்களுடைய டொமிசைல்கள், உங்களுடைய இடிஎஃப்கள் எல்லாத்தையும் மிக கவனமா வச்சுக்கொள்ளுங்கள். ஏன் இதை நான் அப்படி சொல்றேன்டா, எனக்கு அருமையான நெருங்கின ஒரு தம்பி. தம்பி என்றா எனக்கு அப்படியான ஒரு தம்பி. நான் அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் இருக்கிறார். அவர் என்னோட கதைக்கும்போது சொல்லியிருந்தார், "நான் இப்படி ஒருதருக்கு கஷ்டத்தின் நிமித்தமாக உதவி செய்ய போயிருந்தேன். ஆனால் கடைசியில வந்து அது எனக்கு பெரிய ஒரு உபத்திரமா போய்விட்டதண்ணா." என்னென்று கேட்கும் பொழுது, அவர் சொன்ன விடயத்தை இதில நான் பகிர்வது அவ்வளவு நல்லமல்ல. ஆனால் அவர் சொன்னபொழுது நான் அவரை தேற்றி சொன்னேன், "ஒன்றை விட்டும் கவலைப்படாதீர். உலகம் பெரியது, பாதை பெரியது, வாழ்க்கை சிறியது. தைரியமாயிருங்கள்" என்று சொல்லி அவருக்கு உற்சாகத்தை நான் சொல்லி பரிமாறி விட்டிருந்தேன். அதேபோல நீங்களும் வந்து ஒவ்வொரு விடயங்களையும் வந்து நல்ல ஞானமாக சிந்தியுங்கள், நல்ல தெளிவாக சிந்தியுங்கள். ஏனென்று கேட்டால், இங்கு வந்து அடுத்தவர்களுடைய மூளையை சலவை செய்வதிலேயே நிறைய பேர் மினக்கெடுவார்கள். அதை உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக போய்க் கொண்டிருந்தாலும், அவர்கள் தங்களுக்கு ஏதுவாக உங்களை மூளைச்சலவை செய்து உங்களோடு வைத்துக் கொள்வார்கள். நான் அப்படியான மனிதன் அல்ல. நான் வந்து தேவனுக்குள்ள உண்மையாக, வைராக்கியமாக தேவனுடைய வேதத்தோடு நடக்கிற நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுவதற்கு காரணம் என்னென்று கேட்டால், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லித்தான் என்னுடைய விருப்பமே தவிர, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாத ஒரு மனிதன் தான் நான். ஆனால் வந்து உண்மையாக நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். சரியான ஒரு கோபக்கார ஆள் தான். அதை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன் கோபக்காரன் என்றால், நியாயத்துக்காக கோபப்படுவேனே தவிர, அநியாயத்தை தட்டி கேட்பேனே தவிர, ஆனால் தேவையற்ற விடயங்களுக்கெல்லாம் கோபப்படுவது அல்ல. இதை என்னுடைய நண்பர்களோடு என்னோடு கதைக்கும்போது சொல்லியிருந்தார்கள். கோபம் வராமல் வாழ முடியாது. கோபம் இல்லை என்று சொன்னால் எப்படி வாழ முடியும்? ஏதோ ஒரு காரியம் வந்து எங்களை நெருக்கும் பொழுது கோபம் வரும். ஆனால் கோபம் இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருந்தார் குமாரன் என்று சொல்லியிருந்தார். அதனால் நீங்கள் எந்த விதமான கோபத்திலும் எந்த விதமான மனிதரை தண்டிக்க கை நீட்ட போய்விடாதீர்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வழியில் நீங்கள் நிதானமாக ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப்புக்கு வந்து ஆதரவை தாருங்கள். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு அழகிய ஒரு நகநாகரிகமான ஒரு கடையை உங்களுக்கு பதிவு செய்வேன். அது என்னுடைய குரலில் தான் வரும். அதை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வீடு தேடி டெலிவிஷனில் பார்க்கும் பொழுது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். உங்களுடைய ஆதரவோடு தான் நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்றன். நன்றி, வணக்கம் நண்பர். சொன்ன உறவுகள் அனைவருக்கும்.